சமீப காலமா வர்ற மஹிந்திரா கார்கள் சேஃப்டில அதிகமா இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. பட் தான் வாங்கிய மஹிந்திரா கார்ல சேஃப்டி இல்லாத காரணத்தினாலதான் தன்னுடைய மகன் உயிரிழந்ததாக ஆனந்த் மஹிந்திரா உள்ளிட்ட 12 பேர் மேல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த சம்பவத்துல ராஜேஷ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் டிசம்பர் 2, 2020 கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மஹிந்திரா ஸ்கார்பியோவை வாங்கியிருக்காரு. இந்த கார் அவர் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் ஆனந்த் மஹிந்திரா அவர்களே சோசியல் மீடியால மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயும் மஹிந்திரா கார்கள் சேஃபானது அப்படின்னு அறிவிச்சதுனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஜனவரி 14, 2022 அவருடைய மகன் அப்பூர்வ் மிஸ்ரா அப்படிங்கிறவரு கான்பூர்ல இருந்து லக்னோவுக்கு திரும்பி வர வழியில எதிர்பாராத விதமா இந்த ஸ்கார்பியோவோட விபத்துல சிக்கியிருக்காரு. அவர் வந்த பாதையில பனிமூட்டம் அதிகமா இருந்த காரணத்தினால அருகில் இருந்த டிவைடர் மேல போய் பல முறை ரோல் ஆகி இந்த ஸ்கார்பியோ விபத்துக்குள்ளாயிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இந்த விபத்துல அப்பூர்வ் மிஸ்ரா உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்துல அவர் உட்பட அவருடன் சென்ற அனைவருமே சீட் பெல்ட் அணிஞ்சிருக்காங்க. சீட் பெல்ட் அணிந்திருந்த பிறகும் விபத்துக்கு பிறகு ப்ராப்பரா ஏர் பேக்ஸ் டிப்ளாய் ஆகல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இப்போ இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ மேல அது மட்டும் இல்லாம இன்டர்னல் சோர்சஸ் மூலியமா இந்த கார்ல ஏர் பேக்ஸே பொருத்தப்படல அப்படின்னு பகீர் தகவலை வெளியிட்டு இருக்காரு. இதற்கு எந்த விதமான ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் 2020 அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது டாப் வேரியண்டா தான் இருக்கும். டாப் வேரியன்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா டியூவல் ஏர் பேக் செட்டப் ஆவது கொடுத்திருப்பாங்க. சோ தன்னுடைய மகனுடைய மரணத்திற்கு காரணம் ஸ்கார்பியோல ஏர் பேக்ஸ் ப்ராப்பரா இல்லாததான் காரணம். இதன் காரணமாக மஹிந்திரா நிறுவனத்தோட சேர்மன் ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் அந்த கார் டீலர்ஷிப் உட்பட 12 பேர் மேல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டையும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. பொதுவா விபத்து நடக்கும்போது ஏர் பேக்ஸ் டிப்ளாய் ஆகாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏர் பேக்ஸ் டிப்ளாய் ஆகிறதுக்கு ஃப்ரண்டல் இம்பாக்ட் ரொம்பவே முக்கியம். அப்படி இல்லாம ஏதாவது ஒரு கார்னர்ல வீல்ஸ் மட்டும் மோதி கார் ரோல் ஆயிருந்தது அப்படின்னா ஏர் பேக்ஸ் டிப்ளாய் ஆகும் போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ல இருந்து நமக்கு தெரிய வருது, எவ்வளவுதான் சேஃபான கார் சீட் பெல்ட் அணிஞ்சிருந்தாலும் அதிவேகத்துல பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.